الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وكان النبي صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا إنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் சென்ற முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டார்கள். ஆசிரியர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது குறித்த அத்தனை தகவலுக்கும் பெருமானாரே முன்மாதிரியாக இருந்தார். இன்றைக்கு ஒரு கிதாபினுடைய சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகனே, உங்களுக்கு முஸ்லிக்கீன்கள் பல்வேறு வகையில் தொல்லை கொடுக்கிறார்கள், இடத்தில் கொடுக்கிறார்கள். அலல் முஸ்லிக்கீன், முஸ்லிக்கீன்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யலாமே, பத்துவா செய்யலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் லஆனாக அனுப்பப்படவில்லை, யாரையும் சபிப்பதற்காக பத்துவா செய்வதற்காக அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த உலகத்திலே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டேன். இதை வைத்து இந்த ஒரு ஹதீஸுக்கு ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் பெருமானார் ரஹ்மத், பெருமானார் ரஹ்மத் என்று சொன்னால் யார் யாருக்கு ரஹ்மத் என்ற ஒரு நீண்ட ஒரு நூலின் சுருக்கமாக 11 சாராருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலில் பெருமானார் யாருக்கு ரஹ்மத்? லில் அத்ஃபால், ரஹ்மத்துல் லில் அத்ஃபால், சிறுவர்களுக்கும் பெருமானார் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிறுவர்களோடு சேர்ந்தால் சிறுவர்களாகவே மாறி போவார்கள். பதவி கூட கூட, அந்தஸ்து கூட கூட, பிள்ளைகளோடு சகஜமாக நடக்கிற சூழல் ஏற்படாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. உம்மு காலித் ரலியல்லாஹு தஆலா, ஒரு பெண் பிள்ளை உம்மு காலித் வருகிறார்கள். ஆடையை பார்த்தால் கொஞ்சம் பணக்காக தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரிடத்திலே சொல்லிவிட்டு, உங்கள் மகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மனம் நாடுகிறது, நீங்கள் விரும்புகிறீர்களா கேட்கிறார். ரசூலே, நீங்கள் சொன்னால் நாங்கள் விரும்பாமலா இருப்போம். பெருமானார் ஆடை வாங்கி வந்து உம்மு காலிதுக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு ஆடை அணிவித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சந்தோஷப்படுத்தி மகிழ்கிறார்கள். சிறுவர்களுக்கும் பெருமானார் அருளாகவே இருந்திருக்கிறார்கள். வரலாறு பேசுகிறார். எந்த குழந்தை பிறந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு செல்லப்படும். அதுல மதீனாவிலே முதலில் பிறந்த குழந்தை யார்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த குழந்தைக்கு தன்னுடைய உமிழ்நீரோடு பேரிச்சம்பழத்தையும் வென்று அவர்களின் நாவிலே வைத்து பெருமானார் பேர் வைப்பார்கள்.
அல்லாஹு அக்பர். அப்படி மதீனாவில் முதலில் பேர் வைத்த பிள்ளை அப்துல்லா என்று பெருமானார் பேர் வைத்தது அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். பெருமானார் எப்படி அங்கத்தாக இருந்தார்கள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இன்னமும் வயதை அடையவில்லை, பாலிகாகல பருவ வயதை அடையவில்லை. பெருமானாருக்கு வலது பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். இடது பக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் பாலை குடித்து விட்டு அவர்களுக்கு எப்பொழுதுமே வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பதுதான் பழக்கம். ஆனால் வலது பக்கம் சின்ன பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இடது பக்கம் பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரின் மனம் நாடுகிறது, பெரியவங்க இருக்கிறாங்க, ஆனா வளர்ந்த சின்ன பிள்ளை தானே, வலது பக்கம் தானே கொடுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா உங்களுக்குத்தான் தர வேண்டும், ஆனால் பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்களுடைய பரக்கத்தை விட்டுக் கொடுக்கிற அளவிற்கு நான் விசாலமானவன் இல்லை ரசூலே, நீங்கள் எனக்கே கொடுக்க விடுங்கள். பெருமானார் ரஹ்மத் என்றால் இங்குதான் பார்க்க வேண்டும், அதெல்லாம் முடியாது. என்னோடு உடல் இருந்த குகையிலே தோல் கொடுத்த அத்தனைக்கும் காரணமாக இருந்த இந்த அபூபக்கருக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது பக்கம் இருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்து தான் மகிழ்ந்தார்கள். எல்லா ஹதீஸும் தெளிவறிவிக்கிறது. அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி ஒருவர் இருந்தார், அவர் கிளி வளர்த்தார். அந்த கிளி இறந்து போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே போய், யா உமைர் மா ஃபஅல நுஐர், அந்த கிளி என்னானது? கிளி இறந்து போய் கவலையில் இருக்கிற அந்த சிறுவரிடத்திலே கவலை நீக்குகிறார்கள். சின்ன பையன் ஏதாவது குழந்தை வந்துட்டாக்கா பெற்றோர்கள் ஏதோ ஆறுதல் சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஆறுதல் சொல்லி இருக்கிறார்களா? சமூக தலைவர் போய் ஆறுதல் சொல்லுவார்களா? ஆனால் 3 வயது சிறுவனுக்கு அந்த கிளி இறந்து விட்டது என்று நீ கவலைப்படாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்ன செய்திகள் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் விடப்பட்டிருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கும் ரஹ்மத். உமாமா எந்த அளவுக்கு சொன்னா நம்ம எல்லாம் எரிச்சல் போட்டுருவோம். பள்ளிவாசலுக்குள்ள சின்ன பிள்ளைய கத்துச்சுன்னு சொன்னா, யார் பிள்ளைகளை கூட்டு வந்தது? இனிமேல் இங்க கொண்டு வர்ற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? ஆனால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உமாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே குத்பா நடத்தி கொண்டிருக்கிற போது அழுகிறார்கள். குத்பாவிலிருந்து கீழே இறங்கிய ரசூலுல்லாஹ் தன்னுடைய இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உமாமாவை தோளிலே வைத்துக் கொண்டு குத்பா நடத்தினார்கள். அந்த பிள்ளையினுடைய அழுகையை நிறுத்தினார்கள், ஆனந்தப்படுத்தினார்கள். வரலாறு எந்த சிறுவனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த பிறகு அழுவதில்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலை பார்த்த பிறகு எந்த சிறுவனும் அழுவதில்லை என்று சொன்னால் பெருமானார் அவர்களிடத்தில் எப்படி ரஹ்மத்தாக நடந்திருப்பார்கள். நம்ம போனோம்னு சொன்னா, தூக்க போனோம்னு சொன்னா எல்லாமே அழுவீங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் வேண்டி தண்ணீர் தாகம், கடுமையான பஞ்சம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பாத்திமா மகள் வீட்டுக்கு செல்கிறார்கள். பஞ்சம், தண்ணீர் இல்லை, தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் நாவை நீக்கி, நாக்கை நீட்டி, என் நாவிலிருந்து நீர் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். கர்பலா மைதானத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இதையே சொல்லி காட்டுகிறார்கள். கண்மணி நாயகத்தினுடைய நாவிலிருந்து நான் நீர் பகிர்ந்தவன், என்னை கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? அல்லாஹ் அக்பர். ஒரு பக்கம் ஹசன் ரலியல்லாஹு, ஒரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, 2 பேரர்களையும் தோளிலே தூக்கிக் கொண்டு நடந்த வரலாறுகள் நாம் அறிந்த வரலாறுகள்.
நாமல் ராக்கிப் நாமல் மர்பூக். இந்த வாகனமும் நல்ல வாகனம், வாகனத்திலே பயணிப்பவர்களும் நல்லவர்கள். பெருமானார் சொல்றாங்க, ரசூலை வாகனமாக்கி அதிலே பயணிப்பவர்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, ஒரு பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருங்களே, ஹசனையோ ஹுசைனையோ நான் தூக்கிறேனே. பெருமானார் சொன்னாங்க, 2 பேர்களுக்கு மத்தியிலே நான் பாரபட்சம் காட்ட விரும்பவில்லை. என்ன ரஹ்மத்தாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அவர் தூக்கிட்டு போனாங்க, ஒரு பிள்ளை இவர் தூக்கிட்டு போனாங்கிற அந்த பாரபட்சம் இல்லாமல் இருவரையும் நானே தூக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எண்ணிப்பார் அதன்களி எல்லாருக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று ஒரு கிராமவாசி, இது தினாவு கித்தாவில் இருக்கு, எல்லா நூல்களிலும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை அதன்களி எல்லாருக்கு முத்தமிடுவதை பார்த்த அந்த கிராமவாசி, அத்துக்குபில் சிறியானது என்ன, உங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க முத்தம் கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா என்று ஒரு மாதிரியாக பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்ன இரக்கத்தை தூக்கி விட்டாரா? சிறுவர்களை பார்த்தால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கண்மணி நாயகர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கும் பெருமானார் ரஹ்மத். இரண்டாவதாக எழுதுகிறார்கள், பெருமானார் ரஹ்மத்துல் அலல் துஆஃபா, ஏழைகள் பலகீனமானவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ரசூல் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்த விதம் அடாதியாக. திண்ணை தோழர்கள் 80 பேர்களை வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், திண்ணை தோழர்கள் முழுமையாக சாப்பிடாமல் ரசூலின் வயிறு நிரம்பியதில்லை. திண்ணை தோழர்கள், ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், முதலில் அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் பெருமானார் சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. அதிலேயும் இப்படி எழுதுகிறார்கள், இரவு நேரத்திலே ஆட்டிலிருந்து பால் கறந்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளிக்கு அருகில் இருக்கிற அந்த அறையிலே மாடத்தில் வைக்கப்படும். மாடம்னா தெரியுமில்ல, மாடக்குழி, அதிலே வைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு, தோழர்கள் அருகில் இருக்கிற தோழர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு குடிப்பார்கள். காலம் மாறுகிறது, எல்லா தோழர்களும் குடித்து விட்டு எனக்கு பாலை வைத்து விடுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தோழர்களும் குடிப்பார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலின் பாலை எடுத்து பாதுகாத்து வைப்பார்கள். பெருமானார் வருவார்கள், பாலை குடித்து விட்டு வருகிறார்கள். ஒரு நாள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் சொன்னார், மிக்தாத் ஏற்கனவே குடித்தார். ஒருவர் சொன்னார், இன்றைக்கு பெருமானார் வரமாட்டார்கள் போல் தெரிகிறது என்று ஒருவர் சொல்ல, ரசூலுல்லாஹ் வரலன்னா அந்த பாலை நம்ம குடிச்சிடலாம்னு எடுத்து குடிச்சிடுறது. குடித்தால் குடித்ததற்கு பிறகு பாலை குடித்து முடித்து விட்டு வைக்கிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை முடித்து விட்டு இங்கு வருவார்கள். எப்படி இருக்கும்? மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் வந்தால் பாலை பார்த்தால் யார் எடுத்து கொடுத்தீர்கள் என்று கேட்டால் என்னைத்தானே சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு வந்து அந்த பாலை குடித்து விட்டு படுக்கிற பழக்கம் இல்லை என்கிற போது பெருமானார் மனம் நொந்தாலே பத்துவாவாகி விடுமே. என் வாழ்க்கையின் நிலை என்னாகுமோ தெரியவில்லையே என்ற கவலை. பார்த்துக்கொண்டே இருக்கிறார், பெருமானார் வருகிறார்களா இல்லையா, வருகிறார்களா இல்லையா. உமர் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடமை போல வந்தார்கள். அந்த மாடத்தில் இருக்கிற அந்த கூளையை பார்க்கிறார்கள். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பெருமானாரின் முகம் கூட மாறவில்லை. அல்லாஹும்ம அஸ்தஈன்ஹும் மன் அத்அமனி, எனக்கு இதுவரை உணவு கொடுத்தவருக்கு இறைவா உணவு கொடுப்பாய். அல்லாஹும்ம அஸ்கிஹி மன் அஸ்கானி, இதுவரை எனக்கு பால் கொடுத்து தாகம் தீர்த்தவரை நீ பார்த்துக்கொள், அவருக்கும் பால் கொடுத்து தாகம் தீர்ப்பாயாக என்று சிரித்த முகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் படுத்துக் கொண்டார்கள். ரஹ்மத் என்பதை நான் கண்கூடாக கண்டுகொண்டேன். இல்லை என்றால் கோபிப்பார்கள் சமூகம்.
அதுவும் அரபுலகத்தில் அது இல்லை என்று சொன்னால் கடும் கோபம் வரும், யார் எடுத்தார்கள் என்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு எனக்கு துஆ செய்து படுத்தார்கள். நான் ரசூலை ரஹ்மத்தாகவே பார்க்கிறேன். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு எப்படி நடப்பார்கள் தெரியுமா? நாங்கள் ஏழைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குவளை பால் கொடுக்கப்படுகிறது. 80 பேருக்கு கூட அபூ ஹுரைரா 80 பேர்கள் பால் குடிக்கிறார்கள் ஒரு குவளை. எல்லோரும் குடித்ததற்கு பிறகு அபூ ஹுரைரா வேறு யாராவது இருக்கிறார்களா? இல்லை ரசூலே. பெருமானார் சொல்கிறார்கள், ஆனா அந்த நானும் நீயும் தானே இருக்கிறோம், நானும் நீயும் தானே இருக்கிறோம். ஆம் நாயகனே. அபூ ஹுரைரா நீங்கள் குடியுங்கள். குடிக்கிறார்கள். மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள். போதும் நாயகமே, பெருமானார் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டுத்தான் அவர்கள் குடித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தனக்கு நடந்த வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். அராபிகள், ஐத்தாம்கள், ரசூலின் காலத்தில் வாழ்ந்த எத்தீம்கள், பலகீனமானவர்கள், எத்தீம்களை விட பலகீனமாக இருக்க முடியும். அராமிகள், விதவைகள், இவர்களுக்கு யாரெல்லாம் உதவுகிறார்களோ போர்க்களத்திலே ஜிஹாது செய்த நன்மை அவர்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனம் செய்தது அவர்கள் எல்லோரின் மீது ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது என்று எழுதுகிறார். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா தன்னிடத்திலே வேலை செய்பவரை பார்த்து அபூ தர் ரலியல்லாஹு தஆலா திட்டி விடுகிறார். அதிகமான வார்த்தையை பேசி விடுகிறார்கள். நேரம் அவர் வந்தார் ரசூலுல்லாஹ், நான் அவரிடத்தில் வேலை செய்கிறேன் என்பதற்காக என்னை திட்டிவிட்டார் சொல்லி குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், அபூ தர், இன்ன இஹ்வானக், உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுடைய தோழர்கள் எல்லாம் அவுலக்கும், அவர்கள் உங்களுக்கு உறுதியாளர்கள், அவர்களால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறார். நாம சாப்பாடு தர்றோம்னு நினைக்காதீங்க, அவர்களால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறார். நீங்கள் உண்பதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். தனி சாப்பாடு கொடுக்கிறாங்க உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு. நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கு உடுத்த கொடுங்கள். கஷ்டமான வேலையை கொடுத்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு மாறி போகிறது. அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் தன்னிடத்தில் வேலை செய்பவர்களுக்கு கொடுப்பாங்க. அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா தன்னிடத்திலே வேலை செய்பவரை அடித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு வேலை செய்பவரை அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? நான் சொல்றது எதையுமே கேட்கறதில்ல ரசூலே, அதனால அடிச்சுட்டேன். இதற்கு கஃபாரா என்ன தெரியுமா? அவர் உனக்கு அடிமையா என்று கேட்கிறார்கள். ஆம், அடிமை. நீ அடித்ததற்காக அந்த அடிமையை உரிமை விடுவதுதான் உனக்கு கஃபாரா. அடிமையை உரிமை விட்டு விடு. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இன்னொரு தகாதி வர்றார், ரசூலே வேற தேரம் படாத பாடுபடுத்தினாங்க ரசூலே. சில இடங்கள் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டா முடிஞ்சு கதை நம்மளை முடிச்சிருவான். அதனால் அவனை மன்னிக்கலாமா? அவனை தண்டிக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிப்பதை விட மன்னிப்பது சிறந்தது. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கிறது ரசூலே? எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கிறது? என்ன செஞ்சாலும் திரும்பவே இல்லையே, எத்தனை முறை மன்னிக்கிறது? உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு உம்மால் 70 முறை மன்னிக்க முடிந்தால் மன்னி. ரஹ்மத்துக்கு இதை விட என்னங்க காட்ட வேண்டும்? நம்மால் அது நடக்குமா? இல்லையா? 2 தடவை 3வது தடவை கடையில் இருக்காத வெளியே போகும் முடிஞ்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆஃபாக்களுக்கும் பலகீனமானவர்கள் ஏழைகளுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். அதனால்தான் நாயகத்தின் தோழர்களும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை பார்த்தா ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு தெருவிலே உமர் ரலியல்லாஹு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிணறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உமருக்கு கேட்டுதான்
உமருக்கு நாட்டம் தான். நேரம் உமர் அலியில போனாங்க. என்னம்மா உமர் என்னம்மா செஞ்சாரு? நான் வீட்டில் 2 நாளா சாப்பிடல. ஒரு மூலையில் இருக்கிற கிழவி சாப்பிடவில்லை என்பது உமருக்கு எப்படி அம்மா தெரியும்? நாட்டில் ஜனாதிபதி இல்லையா? தெரியாதவர் எதற்கு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும்? நாட்டு மக்களின் நிலை தெரியாதவர் எதற்கு பொறுப்புக்கு வர வேண்டும்? அதுதான் முரளியெல்லாம் அதுதான். அப்படிதான் மசூத் அலியெல்லாம் இன்னொரு ஜனாதிபதி 2 பேர்த்தையும் கூட்டு போய் அந்த அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் தான் உமர் என்று காட்டிக் கொள்ளவில்லை. அம்மா உமர் என் நண்பர் தான், அவரிடத்திலிருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். அந்த உமரை நீ மன்னித்து விட்டாயா? அந்த உமரை நீ மன்னித்து விட்டாயா? நான் மன்னிச்சுட்டேன். நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறீர்கள். நாளை மறுமையிலே இந்த பெண் எண்ணின் மீது குற்றம் சாட்டி விடக்கூடாது. சாட்சியாக அல்லாஹ் அக்பர். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களில் வரலாறு. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் நிசா, பெண்கள், அது தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்துணை பெண்களுக்கும் பெருமானார் ரஹ்மத். அருளாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஆயிரக்கணக்கான வரலாறுகள் இதற்கு சான்று. தன்னுடைய மனைவி எப்படி நடப்பாங்க? சபியா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்ட இந்த ஒட்டகத்தில் ஏறுறது, குதிரையில ஏறுறதெல்லாம் முடியாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் படியாய் உட்காருவாங்க. ஒரு கால மடக்கி வச்சு ஒரு கால குத்த வச்சு ஏணிப்படியை போல பெருமானார் இருப்பார்கள். பெருமானாரின் காலில் ஏறி சபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாகனத்தில் ஏறுவார்கள். சபியா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இப்படி ஒரு கணவன். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். உமர் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே ரஹ்மத்தாக நடந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்து விட்டால், பொம்பளை புள்ள வீட்டுக்கு வருதுன்னா பெருமானார் எழுந்திருத்து வருகிறார். தன்னுடைய வீட்டு பெண் பிள்ளையை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று பெருமானார் இந்த உலகத்திற்கு அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளையை எழுந்துவிட்டு வரவேற்கிற பழக்கம் நம்மள எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் சொர்க்கவாசி, 3 ஆம்பளை பிள்ளை இருந்தா இல்ல, 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் சொர்க்கவாசி. உடனே அங்க ஒரு அம்மா கேட்டுச்சாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருந்தா 2 பெண் பிள்ளை ஒருவருக்கு இருந்தாலும் ஒரு சொர்க்கவாசி. ரஹ்மத்துல் ஆலமீன் பொம்பளை பிள்ளை இருந்தாலே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது ரஹ்மத் இல்லையா என்று முஃபஸ்ஸிரீன்கள் கேட்கிறார்கள். அப்துல் கலாம் கடுமையது பெருமானார் பத்ர் போர்க்களத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தோழர்களிடத்திலே, அப்துல் கலாம் நம்முடைய தோழர்களுக்கு கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அந்த அப்துல் கலாமை பெருமானாரிடத்திலே அனுமதி கேட்டு என் கையால் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிட்டு போறாங்க, அப்துல் கலாம் ரசூலுல்லாஹ் இருந்து வெளியே வர்றார், கைதி வெளியே வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, நீ என்ன சொல்லிட்டு பெருமானார் இருந்து வெளியே வர்ற? உன்னை கொல்லலாம் நான் நினைச்சேன், நீ என்ன சொல்லிட்டு வெளியே வர்ற? இல்ல முகமதுட்ட போனேன், எனக்கு 4 பொம்பளை புள்ள இருக்குன்னே போய் வேண்டாம், 4 பெண் பிள்ளை இருக்கிறது என்று சொன்னதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அந்த முகம்மதை நான் எப்படி வர்ணிக்க? பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திற்கு சென்றார், ஒளி செய்தார், ஈமான் கொண்டார் என்று வரலாம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ரஹ்மத் இஸ்தௌபின் நிசாஇ கைரா, பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். போர்க்களத்திற்கு கூட மனைவி உடல்நிலை சரியில்லை, உம்மு குல்சூம் நீங்கள் போருக்கு வர வேண்டாம், ஆனால் கனிமத்தில் உங்களுக்கு பங்கிருக்கிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்களே, போருக்கே வரவில்லை உஸ்மான் ரலியல்லாஹு பத்ர் போர்க்களத்திலே, நீங்கள் உங்கள் மனைவி இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்.
உலகத்திற்கு அழகான வழிகாட்டி, அழகான அருளாளராக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வரலாறு. ஒரு அம்மா ரசூலுல்லாஹி வர்றாங்க, எல்லா ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ அவசரமாக சென்றவர்கள் அந்த வேலையை செய்து கொடுத்து விட்டுத்தான் தன் இல்லத்திற்கு சென்றார்கள். நான்காவதாக தன்னுடைய காதிம்களுக்கும் ரசூல் ரஹ்மத்தாக இருந்தார். காதிமீன்கள், பணியாளர்கள், ஏழைகளுக்கும் பலகீனமானவர்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்த ரசூல் தன்னிடத்தில் யார் பணி செய்தார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ரஹ்மத்து தெரியுமா? யாரெல்லாம் பணி செய்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். பூமியில் இருக்கிற போதே ஜன்னத்தை கொடுத்து விட்டு சென்ற வல்லல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிதமத் செய்த சஹாபி இல்லையா? பிலால் ரலியல்லாஹு தஆலா நாம் அறிந்த வரலாறு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூடி இருக்கிறது. பிலால் என்ன வேண்டும் என்று பெருமானார் கேட்டார்கள். எனக்கு சொர்க்கம் பெற்று சொல்லு. பெருமானார் தான் இல்லை என்ற பழக்கமே இல்லையே, உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால். எல்லா நல்லோர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகனே. சாலிஹீன்களுக்கு எல்லாம் முன்னால், எல்லா நல்லோர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால். போதாத ரசூலே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால், நான் ஷஹீதாக கூடாது, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். செல்வாய் பிலால். போதாது நாயகனே, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால், ஒரு நபிக்கு ஒரு சித்திக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி சொல்றதுக்கு பொண்ணு கேட்கிறார். செல்வாய் பிலால். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். என்ன ஆசை! எல்லா நபிமார்களுக்கு முன்னால் செல்வாய் பிலால். எல்லா ரசூல்மார்கள் 313 பேருக்கு முன்னாடி போகணும் ரசூலே, செல்வாய் பிலால். கடைசியில் உனக்கும் ரசூலே, உங்களுக்கு முன்னால் நான் செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு உங்களுக்கு முன்னால் நான் செல்ல வேண்டும். இந்த ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் இல்லைன்னே சொல்றதில்லையே, எனக்கும் முன்னால் செல்வாய் பிலால். பிலால் அவருடைய கண்களில் கண்ணீர். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட, ஒரு எட்டு கூட உங்களை முன்னால் நான் வைத்து சென்றதில்லை ரசூலே. உங்களுக்கு பின்னால் வருகிற பழக்கம் தான் உண்டு. உங்களுக்கு முன்னால் நான் எப்படி சொர்க்கம் செல்லுவேன்? சொன்னார்கள், முதலில் ஒட்டகத்தில் நான் தான் சொர்க்கத்திற்கு நுழைவேன். என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்னால் நீ செல்லு வருகிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானாருக்கு உதவி செய்தவர்கள், ஹிதமத் செய்தவர்களுக்கு பெருமானார் கொடுத்த பரிசு 3 அப்துல்லாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பணி செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, 3 பேரை வச்சிட்டு பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் இஜ்அல்ஹும் இமாமா, இவர்களை இமாமாக ஆக்கிவிடு, எல்லோருக்கும் முன்னோடியாக ஆக்கிவிடு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கதான் தஃசீருக்களைக்கான இமாம். யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஹதீஸுக்களைக்கான இமாம் உலகம் முடிக்கிற வரை பெருமானார் சொல்லிவிட்டார்கள். ஹதீஸுக்களைக்கான இமாம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஃபிக்ஹுக்களைக்கான இமாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஒரு வார்த்தை பெருமானார் சொன்னார்கள். அவர்கள் கொடுத்த அந்தஸ்து, ஒரு சின்ன நிறுவனத்துக்கு பெருமானார் கொடுத்த அந்தஸ்து அவர்கள் காலமுள்ள வரை இமாம். நீங்க தஃசீர் இன்னைக்கு படித்தாலும் அந்த தஃசீருக்களைக்கான முன்னோடி யார் என்றால் நான் பார்த்துருக்கீங்களா? இதுதான் பெருமானார் திருமத்துக்கு கொடுத்த பரிசு. அல்லாஹ் அக்பர். ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு ஒரு அழகான வரலாறு. அவர்கள் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர்கள். சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவர்களை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. அதை ஹதீஜா ரலியல்லாஹு வாங்கினார்கள். பெருமானார் திருமணம் முடிக்கிற போது பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள். அடிமையாகி போனார். ஸைத் பின் ஹாரிஸா இப்பொழுது ரசூலின் அடிமை. தகப்பன் தேடி வருகிறார், தாய் தகப்பன் எல்லாம் தேடி வருகிறார்கள். தன் மகனை கண்டு கொண்டார்கள். பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், உயர்குலத்து பையன் நீங்க கொடுத்துருங்களே என்று கேட்க
அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளை தெய்வத்திலேயே கேளுங்கள், உங்களோடு வருவதாக இருந்தால் ஆழமாக வரட்டும், என்னோடு இருப்பதாக இருந்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவங்களோட போனா சுதந்திரமாக இருக்கலாம், ஆனா ரசூலிடத்தில் இருந்தால் அடிமையாக இருக்க வேண்டும். ரசூலின் அடிமை. இப்ப எதை விரும்புவோம் உலகம்? எதை விரும்பும் உலகம்? சுதந்திரமாக இருப்பதை விரும்பும். ஆனால் செய்தி எல்லாம் சொன்ன வார்த்தை, உங்களோடு சுதந்திரமாக நான் இருப்பதை விட ரசூலின் அடிமையாக இருந்து விடுகிறேன், ரசூலிடத்திலேயே இருக்கிறேன். உலக வரலாறுகளை திருப்பி போட்ட வரலாறு ஸைத் பின் ஹாரிஸாவின் வரலாறு. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செய்தார்கள் ஸைத் பின் ஹாரிஸாவுக்கு. சொர்க்கத்தை கொண்டு சுவர்க்கத்தை கொடுக்கிறார்கள். தனக்கு ஹிதமத் செய்தவர்களுக்கு சொர்க்கம் கொடுத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அது மிக இல்லை. அல்லாஹ் அக்பர். அஞ்சாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கும் ரஹ்மத்துல் லில் மர்வா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதற்கும் நிறைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா எப்ப துஆ செஞ்சாலும் உடனே கபூலாகும். அம்பெறிந்தார்கள் என்றால் அது சரியாக செல்லும். அல்லாஹும்ம ஸத்தி ஸஅமா வாசின் தஅவதா என்ற ரசூலால் சுபசெய்தி சொல்லப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் ரசூலை பார்த்து தான் பிதா தாபி உம்மி யா ரசூலல்லாஹ் சொல்லுவாங்க. என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒருத்தரை பார்த்து என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னது சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் சஅத் பின் அபீ வக்காஸ். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ரசூலே, இந்த நோயிலே நான் இறந்து விடுவேன் ரசூலே, நிறைய சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது ரசூலே, அதனால் இந்த சொத்துக்களை எல்லாம் உங்களிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன். ஒரு பொம்பளைக்குள்ளதான் இருக்கிறேன், அத்தனையும் கொடுத்துறேன் ரசூலே. நாம இருந்தா என்ன செய்வோம்? இப்படி ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சீக்கிரம் போய் எழுதி வாங்கிடுவோம் இல்லையா? ஆள் மோதா போறது முன்னாடி டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? எதுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு? நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் வேண்டாம், உன் பிள்ளைகள் ஏழையாகி விடுவார். ரசூலே, பிள்ளைகள் இருக்கிறீர்களே, எனக்கு இருந்தது ஒரு பிள்ளை தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தக்ராத் காலில் இருக்கிறதா நினைச்சு சொல்றாரு, ஆபா அபூ, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவான், நீண்ட காலம் நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு நோயாளியை பார்த்து ரசூல் ரஹ்மத் என்பதற்கு எவ்வளவு பெரிய ஆதாரம். நீண்ட காலம் நீங்கள் வாழ்வீர்கள், ஆரோக்கியம் தருவான், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சொத்துக்கள் தேவை அப்படின்னா பாதி கொடுத்துற ரசூலே. மூன்றில் ஒரு பகுதி சரி என்று பெருமானார் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏறத்தாழ 30 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 9 பிள்ளைகளை பெற்றார்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நீண்ட காலம் வாழ்ந்த வரலாறுகள் உண்டு. நோயாளிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். யஹ்தஸலஹுல் அர்ஷ், அரிசே ஒரு சஹாபியினுடைய மரணத்திற்கு நடுங்கியது அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா. உடல்நிலை சரியில்லை, போர்க்களத்திலே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். நோய் விசாரிப்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு அருகிலேயே கூடாரம் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக் கொண்டார்கள். நம் தலைவர், சமூக தலைவர், அவரை நோய் விசாரிக்க வேண்டும், அவர்களை பார்த்துக் கொள்ளுகிற வேலை நம்மை சார்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழகான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டுங்க, சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்கள் பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்றால் சமூக பொறுப்பாளிகள் பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸை விட சிறந்த சான்றுடன் இருக்க முடியும். அல்லாஹ் அக்பர். ஒரு யஹூதி எப்பயுமே ஒரு சின்ன பையன் வந்து பள்ளிவாசலை கூட்டுவான். உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. பூமான் நபிகள் பூமான் காலில் வந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்கிறார். பார்த்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பையன் குறைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து கலிமா சொல்லி கொடுக்கிறாங்க. கூடுதலா இல்லாஹ். அந்த பையன் அப்படி தகப்பனார பார்த்தான்.
என்னைக்குமே சின்ன பிள்ளைங்க இறக்குኛலும் தகப்பனார பார்க்கல. அந்த தகப்பனார் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அந்த சிறுவன் களிமா சொல்லுகிறான். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே கை வைத்து தடவினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையும் தொழாமல், எந்த நன்மையும் செய்யாமல் நபியின் சொஹபத்தால் சொர்க்கம் சென்று விட்டார்கள் சிறுவர்கள். கண்ணுடைய சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மர்மாக்களுக்கு நோயாளிகளுக்கும் பெருமானார் ரஹ்மத் இல்லையா? வாயிலும் ஹுஜூர். அல்லாஹ் அக்பர். நோய் உடல்நிலை சரியில்லை, இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார். சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். இரவு நேரத்திலே நான் இறந்து விட்டால் ரசூலிடத்திலே சொல்லாமல் அடக்கி விடுவேன். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது வந்து பார்க்குறாங்க, இன்னைக்கு ராத்திரி மூத்தா போயிடுவாருன்னு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூத்தா போயிட்டாருன்னு என்ற சொல்லி அனுப்பி. அவர் சொல்ல வேணாங்கிற சொல்லி அனுப்ப சொல்லுகிறார். இரவு நேரத்திலே பார்த்தானா பெருமானாரினுடைய தூக்கத்திற்கு இடைஞ்சலாகிவிடும். வருகிற போது பெருமானாருக்கு ஏதாவது சொல்லிகள் நேர்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் அடக்கி விடுகிறார். ஆனா கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்திருச்ச அவர் நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க. அவர் வஃபாத் ஆயிட்டாரு. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கபருக்கு சென்றார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். தொழுவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரப்பே ஒரு எண்ணேற்றார் நோயில் இறந்திருக்கிறார், நீ அவரோடு எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நடந்து கொண்ட விதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கும் ரஹ்மத்தாகவே இருந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு ரசூலை விட சிறந்த ரஹ்மத் யார் இருக்க முடியும் இல்லையா? அல்லாஹ் அக்பர். என்ன பெருமானார் ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்றால், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் இருந்தார்கள்? பெருமானார் சொல்லுகிறார்கள், அக்ஸரு அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் 120 தப்புகள் இருக்கும், அதுல 80 தப்பு என்னுடைய உம்மத்து இருக்கும் என்றார். பாக்கி இருக்கிற எல்லாம் எதுலதான் வருவாங்க? பாக்கி இருக்கிற 1,24,000 நபிமார்களினுடைய உம்மத்துக்களும் 40 தப்பு என்றால் நாம எவ்வளவு இருக்கோம்? அக்ஸரு அஹ்லில் ஜன்னா, என்னுடைய உம்மத் என்று அஃதலுல் உம்மம், உம்மத்துக்களிலேயே சிறந்த உம்மத், இந்த உம்மத் என்று நாளை மறுமையில் சொல்லப்படும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத். அதனால ஒருத்தர் அழகாக சொன்னாங்க, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னுங்கிறப்ப அல்லாஹ் அப்படி என்ன கொடுத்திருக்கிறா நன்றி சொல்ல என்றால், ரசூலை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்ததிலேயே மிகப்பெரிய அருள் காரணம் ரசூல், அதற்கே நம்மால் நன்றி சொல்ல முடியாது. பாப்புதல் குமம் ரசூலால் நாம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு உயர்வு, அந்தஸ்து, கண்ணியம் எல்லாம் யாரால் தான் கிடைக்கிறது? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈதெல்லாம் முன்னாடி உள்ள காலத்துல இல்லை. அப்படியே ஈத் இருந்தாலும் குர்பானி இருக்கிறது அல்லவா, இறைச்சி, அந்த இறைச்சியை சாப்பிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வீணாகிறது அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற போது, மற்ற உம்மத்துக்கெல்லாம் சாப்பிடவே கூடாது, குர்பானி இந்த இறைச்சியை தொடவே முடியாது. ஆனா நமக்கு அல்லாஹ் கொடுத்தா ரசூல் ரஹ்மத்தா இருக்கிறதா அல்லாஹ் கேட்டதுனால உப்புங்கனமா போட்டு வருது நல்லா தெரியும். ஐயாமு கஸ்ரி முந்தைய உம்மத்திற்கு குர்பானி கொடுத்து விட்டு அந்த மாமிசத்தை கொண்டு போய் மலை அடிவாரத்தில் வைத்து விடுவார்கள், நெருப்பு கரிக்கும். இதுதான் ஹதீசுகள். ஆனால் பெருமானார் ரஹ்மத்தாக இருந்ததால் நமக்கு பயன் கிடைக்கும். கனிமத் பொருட்கள் பயன்படுத்த முடியாது, ரசூல் ரஹ்மத்தாக இருந்ததால் ரப்பே வீணாகிவிடும், பயன்படுத்திக் கொள் என்றாக ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். முந்தைய சமூகத்தில் நஜீஸ் பட்டு விட்டால் வெட்ட வேண்டும், உடம்பில் பட்டு விட்டால் செதுக்க வேண்டும். ரப்பே தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய எல்லாம் சரியாகும். பெருமானார் இந்த உம்மத்திற்கும் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். ஏழாவதாக ரஹ்மத்துல் லிஜுனூப், படை வீரர்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்.
அல்லாஹ் அக்பர். உலகத்தில் ஒரு வித்தியாசமான ராணுவ தளபதி கண்மணி ரசூலுல்லாஹ். ராணுவ குற்றங்களை செய்தவர்களை உலகத்தில் மன்னித்தல் என்பது பெருமானாரிடத்தில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. ராணுவ குற்றங்கள் இல்லையா? உகது கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 பேரை பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. 50 பேர் பாதுகாப்பு. மலையில் இருந்து எதிரிகள் வரக்கூடும், அதனால் நீங்கள் நான் சொல்லாமல் இறங்கக்கூடாது சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அவங்க என்ன பார்த்தாங்க, இங்க நிறைய எல்லாம் விட்டுட்டு ஓடினாங்க, கனிமத் பொருள் நிறைய இருக்குது, அதனால போர்க்களை முடிஞ்சிருச்சு, நாம போய் இறங்கலாம். தலைவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அவர் முடியாது என்று சொல்லுகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா முடியாது என்கிறார்கள். இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, போய் எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதுடைய நோக்கம் அதுவல்ல. போர் நடக்கிற வரை கீழே இறங்கக்கூடாதுன்னா, இப்ப போர்லாம் முடிஞ்சிருச்சு, கீழே இறங்கலாம். 5 பேர் தான் இருக்கிறாங்க, 45 பேர் இறங்கிட்டாங்க. அபூ சுஃபியான் அந்த வழியாக வந்து 5 பேர்களையும் தாக்கிவிட்டு உள்ளே இறங்கினார். இறங்கியதன் விளைவு என்ன தெரியுமா? எல்லா எதிரிகளும் ரசூலை சுற்றிக் கொண்டார்கள். எல்லா எதிரிகளும் ரசூலை சுற்றுகிறார்கள். அதிலே அபூ சுஃபியான் ரசூல் இறந்து விட்டார் என்ற வதந்தியையும் கிளப்பினார். 70 சகாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பெருமானாரை வளையம் போன்று 11 சகாபாக்கள் சுற்றிக் கொள்கிறார்கள். பெருமானாருடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. பெரும் கஷ்டம். இந்த 45 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? பெருமானாரின் சொல்லை கேட்காதவர்கள், போர்க்களத்திலே போர்ப்படை தளபதியினுடைய சொல்லை கேட்காதவர்களுக்கு என்ன தண்டனை? உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட சுழித்த முகத்தோடு அவர்களை பார்க்கவே இல்லை. 45 பேர் ரசூலை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூடி பார்க்க. நம்மால் தானே இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்கிறது. பெருமானாருக்கு கஷ்டம், தோழர்களின் மரணம், கஷ்டமைக்கு இதுதானே காரணம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன தண்டனை கூட, ஒரு முகத்திலே சுழிப்பை கூட பார்க்கவில்லை. அதான் சொல்றாங்க, போர்ப்படைகளினுடைய அத்துணைவர்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக இருந்ததற்கு இதைவிட சிறந்த காரண உலகத்தில் என்ன இருக்க முடியும்? இது இஜ்திஹாதி ஹதாயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னது சரி, இவங்க செஞ்சது சரிட்டாங்க ரசூலுல்லாஹ். வேண்டுமென்றே அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யவில்லை. அவர்களுடைய சிந்தனை சரியாக இருந்தது, அதனால் இறங்கினார்கள். பெருமானார் பிரச்சனை முடிச்சிட்டார். அல்லாஹ் அக்பர். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ். முஸ்லிக்கீன்களை, மக்காவாசிகளை அவர்களிடத்திலே போர் தொடுக்க வேண்டும் என்ற ரகசிய உடன்படிக்கை. அந்த ரகசிய உடன்படிக்கையை ஹாத்திப் இப்னு அபீ பல்தா மக்காவாசிகளுக்கு அனுப்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிலானில் வந்து சொல்லிட்டாங்க, உங்களுடைய ரகசியம் ஒரு பெண்ணின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது மக்காவுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. நேரா போய் அந்த பெண்ணை பிடிச்சாங்க. இந்த இடத்திலே என்ற இடத்திலே ஒரு பெண் செல்லுவாள், அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கும், அதை மாற்றி வாருங்கள் அலி. கரெக்டா அலி ரலியல்லாஹு ஹாவுக்கு போனாங்க. அந்த பெண்மணி இருக்கிறார்கள், ஒரு இடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது, அதை பெருமானார் வாங்கி வர சொன்னார்கள். எந்த கடிதமும் இல்லை. இல்லை இருக்கு. பெருமானார் காதுக்குள் மட்டும் அவர்களுடைய உள்ள கூட போய் சொன்னதில்லை. கடிதத்தை கொண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை என்றால் நான் ஒரு உடலை சோதிக்க வேண்டியது. அடிவதில்லை, உன்னை சோதிக்க வேண்டியது. முடி தடைக்குள் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்துக் கொடுக்கிறேன். முடி தடைக்குள் இருந்து ஹாத்திப் இப்னு அபீ பல்தா எழுதிய கடிதம் எப்படி இருக்கும்? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா வரவழைக்கப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு ஆளை எடுத்துக்கொண்டு எழுதின் யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் தலையில் எடுக்கப் போகிறேன். ஆனா அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். என்னன்னு கேட்கலாம். ரசூலுடைய குடும்பம் எங்க மக்காவில் இருக்கிறார், அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா? அதனால் தான் கடிதம் கொடுத்தேனே தவிர நான் ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலில் கலந்து கொண்டவர். இவரின் பாவங்களை அல்லாஹ்வே மன்னித்திருக்கிற போது நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது விட்டு விடுகிறேன். சந்தோஷமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட சரித்திரங்கள். அல்லாஹ் அக்பர். இல்லையா? போர்க்களத்திற்கு செல்லுகிற போது பெருமானார் சொல்கிறார்கள், பெண்களை கொண்டு விடாதீர்கள். அதோடு நிறுத்தின ரசூலுல்லாஹ், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅத்ததீன், வரம்பு மீறியவர்களை
குதிரையெல்லாம் வந்து கொள்ள வர்றான். எதிரியை கொள்ள வேண்டுமே தவிர அவன் குதிரையை கொண்டு விடாது. என்ன வரல அல்லாஹ் அக்பர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்கிடத்திலும் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். ஜுனூதுகளிடத்தில். எட்டாவதாக எழுதுகிறார்கள், கைதிகளிடத்திலும் பெருமானார் ரஹ்மத். கைதிகளுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய கைதிகளின் வரலாறுகளை பார்க்கிறோம். சுமாபத்தின் ஒரு கூட்ட கோடீஸ்வரர் 7-8 சஹாபிகளை கொன்று குவித்தார். சுமாபத்தின் மக்காவினுடைய கோவில்கள் முழுவதற்கும் அவர்தான் பொறுப்பு. இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் அத்தனை பொருளும் அவரிடத்தில் இருந்து தான் வர வேண்டும். இவர் சஹாபாக்களால் பிடிக்கப்பட்டு கைதியாய் கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போனாங்க. அவருக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அவர் சொல்றாரு, என்னை விட்டுட்டா நன்றி விடவனா இருப்பேன், எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பேன். நீங்கள் கொள்வதாக இருந்தால் கொள்வதற்கும் தகுதியான காரணம் உங்கள் தோழர்களை கொண்டிருக்கிறேன். அடுத்த நாள் வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, இவருக்கு நல்ல உணவு கொடுங்கள், சமூகத்தினுடைய தலைவர் நல்ல உணவை கொடுங்கள். நல்ல 3 நேரம் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. 2வது நாள் இதே பதில் வருகிறது. 3வது நாளும் இதே பதிலை சொல்கிறார், இவரை அழித்து விடுங்கள், நீங்க போயிட்டு வரணும். யாருக்கு? கைதிக்கு கொடுக்கிற தண்டனை. 7 பேர்களை கொன்று குவித்த கைதிக்கு கொடுக்கிற தண்டனை. போயிட்டு நேர போனாரு, பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் போனாரு, குளிக்கிறாரு, வந்தாரு, பெருமானாரின் கரத்தை பிடித்தார். புகாரி அறிவிக்கிறார்கள், நேற்று வரை உலகத்திலேயே பிடிக்காத முகம் உங்கள் முகம்தான். ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை. உங்களை விட சிறந்த முகத்தை நான் கண்டதே இல்லை. ஒரு கைதியிடத்திலே இப்படி ரஹ்மத்தாக யார் நடத்திருக்க முடியும்? ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். பனு முஸ்லிம் போர்க்களம் ஹிஜ்ரி 5 நடக்குது. அந்த நாட்டின் ராணி ஜுவைரியா கைதியாக கைது செய்யப்படுகிறார்கள். அதை ஒரு சஹாபி ஜுவைரியா ரலியல்லாஹு நான் அனுமதித்துக் கொள்கிறேன் என்கிறார். மற்றவர்கள் எழுதுகிறார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா நான் அனுமதித்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். மற்றவர்கள் வருகிறார்கள், நாயகமே ராணி என்பவர் மற்ற சாதாரண மனிதர்களுக்கு சோர்வாக மாட்டார். ராணிகளுக்கும் மற்றவர்களுக்கும் முப்பு இல்லை. திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் தான் முடிப்பீர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியாவை கண்டுபிடிக்கிறார்கள். ஜுவைரியாவினுடைய குடும்பத்தார்கள், ஜுவைரியாவினுடைய உறவினர்கள் 100 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஜுவைரியாவினுடைய மனம் நாடுகிறது. மனதை அறிந்து விடுதலை செய்கிற வள்ளல் பெருமானார் மனம் நாடுகிறது. நம்ம மட்டும் இந்த முகமது ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க நம்முடைய உறவுக்காரர்களை எல்லாம் விடுதலை செய்தால் நன்றாக இருக்குமே என்ற மனதைத்தான் நாடினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஜுவைரியா தன்னுடைய உறவுக்காரர்கள் அத்தனை பேர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதனால் நான் விடுதலை செய்கிறேன். அதை நூல்களிலும் வரலாறுகளிலும் புரட்டுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளுக்கும் ரஹ்மத்தாகவே இருந்திருக்கிறார். ரஹ்மத்துல்லில் குஃபார். 9வதாக குஃபார்களுக்கும் ரசூல் ரஹ்மத், முஸ்லிம்களுக்கும் ரசூல் ரஹ்மத். தாயிஃப் போர்க்களத்திலே, தாயிஃப் நகரத்திலே பெருமானாருக்கு கொடுத்த தொல்லைகளை விடவா அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை அழிக்க சொல்லி ரசூலுக்கு அடிப்பட ரத்தம் பூமியை பார்க்கவில்லை. இப்ராஹிம் வந்து விட்டார்கள். 2 மலைகளுக்கு இடையிலே நசுக்கலாம் என்கிற போது அந்த ரஹ்மத் கண்மணி நாயகம் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இவர்கள் சந்ததிகள் இவர்களை ரஹ்மத்தை பழிவாங்க வேண்டுமா இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் நடக்கவில்லை. அழகான வரலாறு, இரும்பு காலையில் இடம்பெற்ற வரலாறு. தாத்துபிகா போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். எல்லா சூழல்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறைவாடை தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற மரத்திலே தொங்க விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். வீரன், 1000 வீரர்களுக்கு சமமான வீரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாளை எடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு 2 ரிவாயத் இருக்கு.
பார்த்துட்டு ரசூல்லா எதிர்க்கிறாங்க ஒரு ரிவாயத்திற்கு. இன்னொரு ரிவாயத்தில் ரசூல்லாவுடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்கிறார். ஏறி அமர்ந்து அந்த வாளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது என்னிலிருந்து உண்மை யார் காப்பாற்றுவார்? யார் காப்பாற்றுவார்? என்னிலிருந்து உன்னை தடுப்பவர் யார்? யாருமே உன் தோழர்கள் இல்லை, கொல்லப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று ஒரு குரல் கொடுத்தார்கள். வாள் கீழே விழுகிறது. வாளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர் மீது ஏறி அமர்கிறார். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இப்பொழுது கொல்ல முடியும். போர்க்களத்திற்கு செல்கிறார்கள், எதிரி கொல்ல முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் தொடரவே இல்லையே. அந்த வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். கொல்ல வந்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எல்லாம் அழைச்சு, என்ன கொல்ல வந்தவன் நானே கொன்றுப்பேன், நீங்க கொல்லுங்கன்னு சொல்ல ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். என்ன சான்ஸ்? நீ ஈமான் கொண்டால் உன்னை விட்டு விடுகிறேன். இந்த தாசூர் சொல்றான், அல்லாஹ் இறைவன் மீது ஆணையாக ஒருபோதும் ஈமான் கொள்ள மாட்டேன். ஆனா உங்கள்கிட்ட உள்ள சொல்றேன் பெருமானார், என்ன இனி உங்களை எதிர்க்கிற போர் செய்ய மாட்டேன். இரண்டாவது, உங்களை யார் போருக்கு உங்களிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு உதவியாக இருக்க மாட்டேன். மூன்றாவது, உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து விடாமல் தடுக்கும். இந்த மூணுக்கும் நான் கேரண்டி தரேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி சென்று விடு என்றார்கள். கொல்லப்பட வேண்டியவரை பெருமானார் விட்டு விடுகிறார். நேரா ஊருக்கு போன அசூர் அல்லாஹ் அக்பர் தன் குழுவை எத்தனை பேர்களையும் அழைக்கிறார். இப்படி ஒரு மனிதனை கண்டேன், ஒரு வீரன், இதுவரை இப்படி ஒரு வீரனை நான் சந்தித்ததில்லை. என்னை கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற போதும் கூட என்னை சாதாரணமாக விட்டு வீட்டுக்கு அனுப்பிய வீரர், நான் ஈமான் கொள்ள போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எல்லோரும் ஈமான் கொள்கிறார்கள். ரசூலிடத்திலே வருகிறார், நாயகமே அங்கு நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்றால் இவர்களுக்கெல்லாம் பயந்து ஈமான் கொள்ளதாக நான் என் மனதார ஈமான் கொள்ள வேண்டும். நான் மட்டும் ஈமான் கொண்டுட்டு அங்க போனேன்னாக்க என்னை என்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் கொண்டு விடுவார்கள். நான் மட்டும் ஈமான் கொண்டுட்டு நான் முகமது ஈமான் கொண்டுட்டேன்னு போனாக்கா என்னை பேசுவார்கள். நான் சத்தியத்தை எடுத்து சொன்னேன், அவர்களும் சேர்ந்து எனக்கு கிடைத்தார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த ரஹ்மத்துல் ஆலமீன் எதிரிகளிடத்திலே ரஹ்மத்தாக நடந்ததால் அந்த உம்மத்து ரசூலுக்கு கிடைத்தது. தாசூரி வரலாறுகள் காட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஆவதாக ஹைவான்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களுக்கும் ரஹ்மத், மனிதர்களுக்கு மட்டுமல்ல. என்னைக்காவது மிருகங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சிருக்கிறோமா? ஒரு தடவை ஒட்டகம் ஓடி வந்து பெருமானார் இடத்திலே அழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு கண்ணீரை துடைத்ததை போல ஒட்டகத்தின் கண்ணீரையும் துடைக்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய கண்ணீரை துடைத்தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக அழுகிறாங்க? ரசூலை என் மீது கடுமையாக என்னுடைய எஜமான் நடக்கிறார் நாயகமே, சுமைகளை சுமக்கிறார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை நீ பசியாக போடுகிறாயா? அந்த ஒட்டகத்திற்கு நீ கஷ்டம் கொடுக்கிறாயா? நாளை மறுமையில் கேள்வி உங்களை சரியாக நடத்துக் கொள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வரலாறு ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. பறவைகள் சஹாபாக்கள் பயணத்திலே செல்லுகிற போது கீச் கீச் என்று குரல் கேட்கிறது. பார்த்தா சின்ன சின்ன குஞ்சுகள். அந்த குஞ்சு பறவைகளை எல்லாம் எடுத்து தங்களுடைய தோளில் இருக்கிற துண்டுகளை வச்சுட்டு சகாபாக்கள் வர்றாங்க. குஞ்சுகள் கிடைச்சிருச்சு நமக்கு. தாய்
அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பறவைகளுக்கும் பெருமானார் கீச் என்ற குரல் தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். தாய் பறவை போய் பார்க்கிறது, குஞ்சுகளை காணவில்லை. தேடி வருகிறது. இந்த தோழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து குரல் கொடுக்கிறது. அந்த குஞ்சுகளும் குரல் கொடுக்கிறது. இந்த சகாபாக்கள் என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக விரித்து வைக்கிறார்கள். எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. அதனால இந்த தாய் பறவையும் வந்து தாயின் அன்பு அந்த துண்டிலே உட்கார்ந்து கொள்கிறது. எல்லாத்தையும் சுற்றி பெருமானாரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். குமான் நபிகள் கோமானி முகம் பாருங்கள், எங்கே எடுத்தீர்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டு விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இடையூறு அளிக்கவில்லை. வரலாறு இதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவர வர்க்கங்களுக்கும் திடப்பொருட்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் கல்லை எடுத்தால் கையில் இருக்கிற கற்கள் தஸ்பீஹ் செய்திருக்கிறார். வரலாறு பெருமானாரினுடைய நண்பர் உஸ்மானத்தை அண்ணா பிரிவை எண்ணி அழுததல்லவா? பெருமானார் ரஹ்மத் என்பதை அந்த தூணும் அறிந்திருந்தது. வரலாறுகள் நிறைய பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக மரம் பிளந்து கொண்டு வந்து சலாம் சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருந்தார்கள். நிறைவாக ரசூலுல்லாஹ் தோழர்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். தோழர்களுக்கு என்னென்ன வகையில் ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமும் ரசூலை போல மற்றவர்களுக்கு ரஹ்மத்தாய் அருளாய் இருக்கிற வாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عن سواك. ربنا اتنا في الدنيا حسنه